இந்த வீடியோல நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, அரே ஆஃப் நம்பர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அவுட்புட்டுமே வந்து ஒரு அரேவா தான் இருக்கணும். ஓகே. அந்த அவுட்புட்ட ஸ்டோர் பண்றதுக்குன்னு ஒரு புதுசாலாம் வந்து அரே வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. அந்த சேம் அரேவ வச்சு எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து குடுத்துருக்கிற இன்புட். அத அப்படியே நான் எழுதியிருக்கேன். அவுட்புட் வந்து இது. இப்போ சின்ன வேல்யூஸா எடுத்துட்டோம்னா, இப்போ அரேல வந்து 1, 5, 3 இருக்கு அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வரணும்னா, 3, 5, 1 அப்படின்னு வரணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து குடுத்துருக்கிற இன்புட். இது ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர்ற அவுட்புட். இத எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் மூலியமா நம்ம பண்ணலாம். ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் வந்து நார்மலா எப்படி பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏல வந்து 3ங்கிற ஒரு டேட்டா இருக்கு. பில வந்து 4ங்கிற ஒரு டேட்டா இருக்கு. இந்த 2 நம்பருக்கும் வந்து ஒரு ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் பண்றதுன்னா, நம்ம எப்படி பண்ணலாம்? சப்ட்ராக்ஷன் மூலியமா பண்ணலாம். 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணாம, இல்ல 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியும் பண்ணலாம். இல்ல எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் வச்சும் பண்ணலாம். இங்க வந்து 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி நான் லாஜிக் எழுதியிருக்கேன். டெம்ப் இஸ் ஈக்குவல் டூ ஏ, ஈக்குவல் டு பி, ஈக்குவல் டு டெம்ப். ஸோ அசைன்மென்ட் வந்து எப்பயுமே எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான் நடக்கும். ஸோ இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கு? 3 இருக்கு. அது வந்து டெம்ப்ல அசைன் ஆகும். அண்ட் தென் பில என்ன வேல்யூ இருக்கு? 4 இருக்கு. அது வந்து ஏக்கு அசைன் ஆகும். அண்ட் தென் டெம்ப்ல என்ன வேல்யூ இருக்கு? 3 இருக்கு. ஸோ ஃபைனலா என்ன ஆயிடுச்சு? ஏ அண்ட் பி வேல்யூ வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ இதே கான்செப்ட்ட வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க குடுத்துருக்கிற ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ்க்குமே வந்து நம்ம லாஜிக் எழுத போறோம். என்னன்னா, இங்க வந்து 2 நம்பர் இருக்கு. பட் இங்க வந்து நெறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, 2 இண்டெக்ஸா எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் பண்ணணும். எப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 0த் இண்டெக்ஸையும் 8த் இண்டெக்ஸையும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, 0த் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவ எங்க அசைன் ஆயிடும்னா, 8த் இண்டெக்ஸ்ல அசைன் ஆயிடும். 8த் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து 0த் இண்டெக்ஸ்ல அசைன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 0, 8 அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கும் 7த் இண்டெக்ஸுக்கும் ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் இண்டெக்ஸுக்கும் 6த் இண்டெக்ஸுக்கும் ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் பண்ணணும். 3rd இண்டெக்ஸுக்கும் 5த் இண்டெக்ஸுக்கும் ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் பண்ணணும். மிடில் வேல்யூ வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா, ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மிடில் வேல்யூ வந்து அதே இண்டெக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ, அது எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஸோ, இது வந்து ஆட் நம்பர்ஸ் கவுண்ட். அதனால மிடில் வேல்யூ வரும். ஈவன் நம்பர்ஸா இருந்தா மிடில் வேல்யூ வராது. பட் நம்ம எழுத போற கோட் வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ்ல ஆட் நம்பர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஈவன் நம்பர்ஸா இருந்தாலும் சரி, 2த்துக்கும் சேர்த்து தான் நம்ம எழுத போறோம். ஓகே. ஈவன் நம்பர்ஸ் வச்சு ஒரு அரேல மிடில் வேல்யூ இல்லாம எப்படி வருது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 இண்டெக்ஸையா எடுத்து நம்ம வந்து ஸ்வாப்பிங் லாஜிக் வந்து எழுதணும். ஸோ, அதுக்கான கோட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, நம்ம என்னென்ன இண்டெக்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 0, 8 அண்ட் தென் 1, 7 அண்ட் தென் 2, 6 3, 5 இந்த இண்டெக்ஸ்லாம் எடுத்து வந்து நம்ம ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ, இதான் குடுத்துருக்கிற நம்பர். இண்டெக்ஸ வந்து நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். 7, 8. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எந்தெந்த நம்பர்ஸ் எடுத்துக்கணும்னா, 0 அண்ட் 8. இந்த 0த் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவையும், 8த் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவையும் நம்ம எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த இண்டெக்ஸ் வேணும்ல. 0 அண்ட் 8 இந்த 2 இண்டெக்ஸும் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 0 அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் இண்டெக்ஸ். அது வந்து எல்லா அரேக்குமே அது காமன் தான். அதனால இங்க 0 அப்படிங்கிறத நம்ம ஹார்ட் கோட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டூ 0. இந்த 8 அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் அரேயோட லென்த்தோட -1 பண்ணிட்டோம்னா, நமக்கு இந்த எண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அதான் இங்க பண்ணியிருக்கோம். ஸோ, இங்க டோட்டல் அரே லென்த் வந்து 9. 9 - 1 போட்டோம்னா, நமக்கு எண்ட் இண்டெக்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே. இப்போ நமக்கு ஸ்டார்ட்ல வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா 0 இருக்கு. எண்ட்ல வந்து 8 இருக்கு. இந்த கண்டிஷன் வந்து நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் எண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, முன்ன ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் வந்து பண்ணியிருந்தோம்ல. என்ன பண்ணியிருந்தோம்? டெம்ப் இஸ் ஈக்குவல் டூ ஏ, ஈக்குவல் டூ பி, ஈக்குவல் டூ டெம்ப் அதே மாரி தான். பட் இங்க வந்து நம்ம இண்டெக்ஸ வச்சு நம்ம லாஜிக் எழுதியிருக்கோம். டெம்ப்ல வந்து என்ன வேல்யூ அசைன் பண்றோம்னா, ஏ ஆஃப் ஸ்டார்ட். ஸ்டார்ட்ல என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ, ஏ ஆஃப் 0ல இருக்கிற வேல்யூ வந்து எங்க அசைன் ஆகும்னா, டெம்ப்க்கு அசைன் ஆகும். ஏ ஆஃப் 0ல என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ, டெம்ப்ல வந்து என்ன வேல்யூ அசைன் ஆகும்னா, 3ங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏ ஆஃப் எண்ட். ஏ ஆஃப் எண்ட்ல என்ன வேல்யூ இருக்கு? 8 இருக்கு.
அந்த வேல்யூ வந்து எதுக்கு அசைன் ஆகும்னா, ஏ ஆஃப் ஸ்டார்ட்ல என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ ஏ ஆஃப் 8ல இருக்கிற வேல்யூ வந்து ஏ ஆஃப் 0க்கு அசைன் ஆகும். ஏ ஆஃப் 8ல என்ன இருக்கு? 9 இருக்கு. அந்த 9 வந்து எங்க அசைன் ஆகும் அப்டின்னா, ஏ ஆஃப் 0க்கு அசைன் ஆகும். ஏ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டூ 9. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டெம்ப்ல என்ன வேல்யூ இருக்கு? 3 இருக்கு. அந்த 3 வந்து ஏ ஆஃப் nல அசைன் ஆகும். என்னோட வேல்யூ என்னது? 8. ஸோ ஏ ஆஃப் 8ல வந்து என்ன வேல்யூ அசைன் ஆகும் அப்டின்னா 3. ஸோ இப்போ ஏ ஆஃப் 0ல 9, ஏ ஆஃப் 8ல வந்து 3. ஸோ இதுதான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 0த் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை எடுத்து நம்ம எங்க அசைன் பண்ணணும்னா 8த் இண்டெக்ஸ்க்கு அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 8த் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 0த் இண்டெக்ஸ்ல அசைன் பண்ணணும். அது நம்ம பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் 7த் இண்டெக்ஸையும் எடுத்து நம்ம ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க ஸ்டார்ட் வேல்யூ வந்து 0, எண்ட் வேல்யூ வந்து 8. ஸ்டார்ட் இண்டெக்ஸ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இன்கிரிமெண்ட் பண்ணிக்கணும். ஓகே. எண்ட் இண்டெக்ஸ வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிற இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன ஆயிட்டே வரும் அப்படின்னா, 1/1 இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வரும். எண்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகும்னா, 1/1 டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்வாப்பிங் லாஜிக் வந்து எழுதினதுக்கப்புறம், ஸ்டார்ட் இண்டெக்ஸ வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எண்ட் இண்டெக்ஸ வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணா என்ன ஆகும்னா, ஆ இத வந்து 0ன்னு இருக்கா, இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 1ன்னு வரும். அண்ட் தென் எண்ட் இண்டெக்ஸ் வந்து 8. அது வந்து டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 7. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டரேஷன் என்ன ஆகும்னா, இங்க ஸ்டார்ட்ல வந்து என்ன வேல்யூ இருக்கும்? 1 இருக்கும். எண்ட்ல வந்து 7ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் நடக்கும். அண்ட் தென் ஸ்டார்ட் பிளஸ் பிளஸ் என் மைனஸ் மைனஸ் அடுத்து இது நடக்கும், இது நடக்கும். ஓகே. இப்போ வந்து எப்படி ஸ்வாப் பண்றது அப்படின்னு பார்த்தோம். பட் நம்ம இங்க வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். எங்கன்னா, இப்போ வந்து 0லேருந்து 1 வருது, 1லேருந்து 2 வருது, 2லேருந்து 3 வருது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டார்ட் இண்டெக்ஸ வந்து இன்கிரிமெண்ட் பண்றோம். எண்ட் இண்டெக்ஸ வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்றோம். ஓகே. பட் இப்படி நம்ம இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்வாப்பிங் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி நம்ம கோட் எழுதணும். எப்போனா, இப்போ 3 அண்ட் 5 இருக்கு. இப்போ வந்து இங்கேயுமே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இன்கிரிமெண்ட் பண்றேன். இன்கிரிமெண்ட் பண்ணா இங்க என்ன வரும்? 4 வரும். இங்க டிக்ரிமெண்ட் பண்ணா என்ன வரும்? 4 வரும். ஸோ இங்க ஸ்டார்ட் இண்டெக்ஸும், எண்ட் இண்டெக்ஸும் ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் வந்து பண்ணக்கூடாது. இது ஒண்ணு. ஓகே. இது வந்து என்ன கவுண்ட்னா, ஆட் நம்பர்ஸ் கவுண்ட். இதுவே ஒரு ஈவன் நம்பர்ஸ் இருக்கிற ஒரு அரே எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இங்க அரே வேல்யூஸ் வந்து என்ன இருக்கு? 3, 4, 5, 2 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 0வையும் 3யும் எடுத்து ஸ்வாப் பண்ணணும். நெக்ஸ்ட் 1, 2. ஓகே. இங்க என்னன்னா, இது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது எண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இங்க மிடில் நம்பர் கிடையாது. ஓகே. இப்போ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இன்கிரிமெண்ட் பண்ணணும். எண்ட் இண்டெக்ஸ டிக்ரிமெண்ட் பண்ணணும். இங்க வந்து 1 வந்து இங்க என்ன ஆகும் அப்படின்னா, 2 ஆகும். எண்ட் இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும்போது 2 வந்து என்ன ஆகும்னா 1 ஆகும். இங்க வந்து என்னன்னா, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எண்ட் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இங்க வந்து ஆஸ் பெர் திஸ் இன்புட் நம்ம வந்து இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த 1க்கு அப்புறம் இந்த 2 இன்கிரிமெண்ட் ஆகுது, 2க்கு அப்புறம் 1 இந்த டிக்ரிமெண்ட் ஆகுறது வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் தென் இங்க குடுத்திருக்கிற இன்புட் படி நம்ம எங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, 3, 5லயே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே. இந்த 4, 4 வரக்கூடாது. இங்க கண்டிஷன் என்ன வருது? 4 இஸ் ஈக்குவல் டு 4 வருது. அண்ட் தென் இங்க என்ன ஆகுது அப்படின்னா, 2, 1 வருது. அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எண்ட் இண்டெக்ஸ். ஓகே. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எண்ட் இண்டெக்ஸ் வந்தாலோ, ஆர் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எண்ட் இண்டெக்ஸ் வந்தாலோ, நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கண்டிஷன் எழுதுறோம். என்ன எழுதலாம்னா, இது 2மே இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்? டூ தட் ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் அன்டில் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தென் எண்ட் இண்டெக்ஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க வைல் ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் எண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ஃபார் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 0 அண்ட் 8 ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 0 இஸ் லெஸ் தென் 8. ஏன்னா இங்க வந்து நம்ம கண்டிஷன் வந்து செக் பண்றோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்வாப்பிங் ஆப்பரேஷனே பண்றோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் வந்து நடந்திருக்கும். அண்ட் தென் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இன்கிரிமெண்ட் பண்ணியிருப்போம். எண்ட் இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். 1 இஸ் லெஸ் தென் 7 கண்டிஷன் ட்ரூ. ஸ்வாப்பிங் ஆப்பரேஷன் நடந்திருக்கும்.
அண்ட் தென் இங்க ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இன்கிரிமெண்ட் பண்ணியிருப்போம் 2, எண்ட் இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம் 6. 2 இஸ் லெஸ் தென் 6 கண்டிஷன் ட்ரூ, ஸ்வாப்பிங் நடந்திருக்கும். அண்ட் தென் 3,5 வந்து கிடைச்சிருக்கும். இதுவுமே வந்து கண்டிஷன் ட்ரூ, ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இங்க என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். எண்ட் இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும்போது இங்க 4 கிடைக்கும். ஓகே. கண்டிஷன் வந்து இங்க செக் பண்றோம். ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் எண்டா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். இங்க வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இங்க வந்து லூப்பை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கப்புறம் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்றோம். இங்க அவுட்புட்ட வந்து நான் எது யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஃபார் ஈச் லூப் வச்சு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் லூப் வச்சும் பிரிண்ட் பண்ணலாம். என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம ஃபார் லூப் வச்சு பிரிண்ட் பண்ணும்போது, அந்த இண்டெக்ஸ வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். பட் இங்க வந்து அந்த இண்டெக்ஸ வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. இங்க வந்து இருக்கிற அரே ஆஃப் நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பரா எடுத்து இங்க வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். அந்த நம்பர் தான் நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். ஓகே. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, ரிவர்ஸ்டு அரே வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். 9487126553 வந்து பிரிண்ட் ஆகும்.